பரத் ரெட்டி, விசாகா, மீனாட்சி தீட்சித் ஆகியோர் நடித்திருக்கும் படம் பயம் ஒரு பயணம். இந்த படத்தோட கதை என்னன்னா, போட்டோகிராஃபரான நாயகன் பரத் வித்தியாசமான புகைப்படங்கள் எடுப்பதற்காக தேக்கடியில் உள்ள காட்டுக்குள் பயணிக்கிறார். புகைப்படங்கள் எடுத்து முடிப்பதற்குள் இரவாகி விடுவதால் காட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குகிறார். இரவு அந்த வீட்டில் தங்கி தான் எடுத்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு அங்கு ஒரு மெமரி கார்டு கிடைக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்று எடுத்து பார்க்கிறார். அந்த மெமரி கார்டில் பெண்கள், ஆண்கள் என நண்பர்கள் கூட்டம் கூடி குடித்துவிட்டு கும்மாளம் போடுவது போல் போட்டோக்கள் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு பத்திரிகையில் இருக்கும் தனது நண்பருக்கு போன் போட்டு சில விஷயங்களை கூறுகிறார். அப்பொழுது அங்கு சில அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பெண் பேய் அவரை விடாமல் துன்புறுத்துகிறது. இதனால் அங்கிருந்து அவர் தப்பி வெளியே வருகிறார். அவர் வரும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், அப்போது இறந்து போனவர்கள் எல்லோரும் அவருடைய கண் முன்னால் வந்து போகிறது. எதனால் அப்படி தெரிகிறது? அந்த மெமரி கார்டுக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்பந்தம்? அந்த பேய் இவரை ஏன் விடாமல் துன்புறுத்துகிறது என்பதுதான் இப்படத்தின் மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கிற பரத் ரெட்டியை சுற்றித்தான் இந்த கதை முழுக்க நகர்கிறது. தனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். இதில் விசாகா சிங் ஒரு பேயாக நடித்திருக்கிறார். இவர் வரும் காட்சிகள் எல்லாம் பயங்கரமான திகிலை ஏற்படுத்துகிறது. இன்னொரு கதாநாயகியாக வரும் மீனாட்சி தீட்சித் ஒரு சில காட்சிகளே வந்தாலும் தனது அழகாலும் நடிப்பாலும் ரசிக்க வைக்கிறார். ஜான் விஜய், ராமதாஸ், சிங்கம் புலி, யோகி பாபு, ஊர்வசி மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். பேய் படம் எடுப்பது இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகி வரும் சூழ்நிலையில் முழுக்க முழுக்க ஒரு திகில் நிறைந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் மணி சர்மா. ஒய்ஆர் பிரசாத் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகமாக இருந்தாலும் பின்னணி இசையில் திகிலை வரவழைத்திருக்கிறார். ஆண்ட்ரூவின் ஒளிப்பதிவில் தேக்கடியின் அழகு பளிச்சிடுகிறது. மொத்தத்தில் பயம் ஒரு பயணம், பயணிக்க வேண்டிய பயணம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.